Taste the Daily. குமரி மாவட்டம் குஞ்சாலு விலை பகுதியில் மூதாட்டியின் உடலை பிணவரையில் ஏற்ற ஊழியர் ஒருவர் 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரேமாவதி என்ற மூதாட்டி கணவருடன் பைக்கில் சென்றபோது கல்லூரி பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இறந்தவரின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது பிணவரையில் இருந்த அரசு ஊழியர் அசோக்குமார் உடலை உள்ளே ஏற்ற 1500 ரூபாய் கேட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் அசோக்குமார் கூகுள் பே மூலம் 1500 ரூபாய் கொடுத்தது பூதாகரமானது. இதைத் தொடர்ந்து தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என வாங்கிய பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் என அரசு ஊழியர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது இதன் மூலம் மேலும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே கட்டிட கழிவுகளால் நிரம்பியுள்ள கூவம் நதிக்கரையை சீர்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கட்டட கழிவுகள் கொட்டினால் மாநகராட்சி சார்பில் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை கூவம் நதிக்கரை முழுவதும் கட்டட கழிவுகள் நிரம்பியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த அசுத்தமான கட்டட கழிவுகளை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து கூவம் நதியை சுத்தம் செய்வதாக வெற்று விளம்பரம் செய்துவிட்டு தற்போது அதன் அருகிலேயே கட்டிட கழிவுகளை கொட்டி அசுத்தப்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமுல்லைவாயல் முல்லை நகர் பகுதியில் பக்தவச்சலம் மற்றும் அவரது மகன் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் 5 வருடங்களாக வசித்து வந்துள்ளனர். மேலும் அதே குடியிருப்பில் வசித்து வரும் கிறிஸ்துவரான பியூலா தனது வீட்டில் பாட்டு பாடி பிரார்த்தனை செய்து வந்துள்ளார். இதனால் இவரை வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என எண்ணி பக்தவச்சலம் மற்றும் அவரது மகன் பாலகிருஷ்ணன் பியூலாவின் வீட்டின் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து உள்ளார். இதனால் பியூலாவிற்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது தெரிய வந்தது. எனவே குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பக்தவச்சலம் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரை கைது செய்ய வேண்டும் என பியூலா வலியுறுத்தியுள்ளார். திறனற்ற திமுக அரசு வேங்கை வயல் பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதுக்கு நான் ஜெபம் பண்ணி தான் அந்த கேஸை அவங்க வின் பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சான். அதனால என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மேலே என்னோட தொட்டியில் அந்த மலத்தை கலட்டி அது ரொம்ப நான் அந்த தெரியாம அந்த தண்ணியிலே நான் குளிச்சுட்டேன். பாத்திரமெல்லாம் கழுவி இருக்கேன். அந்த தண்ணியில் குளிச்சு பாருங்க, கையில காலில் பாருங்க, எல்லா இடத்துலயும் ரேஷஸ் சுரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட மூச்செல்லாம் பாருங்க எப்படி கருத்து போச்சுன்னு எவ்வளவு சோப்பா இருப்பே தெரியும்.